ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ படம் இந்த ஃப்ளோ கொஞ்சம் இருக்காது. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நிறைய பேர் வந்து மல்டிபிள் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சைடில் எம்எஸ் வேர்டாக இருக்கும், எம்எஸ் எக்ஸல், ப்ரௌசர், நோட் பேட், கேல்குலேட்டர், இப்படி நிறைய விண்டோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்ம ஆஹ் அது நெக்ஸ்ட் விண்டோக்கு நம்ம ஸ்விட்ச் ஆனோம், வெறும் ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணி தான் ஸ்விட்ச் ஆகும். அது வந்து நமக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிற டைம் வந்து நமக்கு ரொம்ப டிலேவாக இருக்கலாம். நான் குயிக்காக போகிற ஆப் வந்து ஒரு மூணாவது நாலாவது அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். இப்போ நான் டேப் பண்ணிட்டு போகிறேன் பாருங்க. Zoom Workplace New tab untitled no document book 1 Excel column 3 6 book 1 Excel sheet 1 சரி, இத்தனை விண்டோ இருக்கு. இப்போ நான் ப்ரௌசருக்கு திடீர்னு போனா மறுபடியும் நான் ரிக்வஸ்ட்ல போனோம். document untitled new tab Google இப்போ ஒரு ரெண்டு மூணு விண்டோ தாண்டி தான் நம்ம போகணுமே. இது ரொம்ப எப்படி எஃபிஷியண்டா ஸ்விட்ச் ஆகட்டும். நம்ம இருந்த விண்டோல நம்ம எந்த விண்டோக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த விண்டோக்கு எப்படி நம்ம குயிக்கா ஸ்விட்ச் ஆகுறதா இன்னைக்கு இந்த NVIDIA ஆட் ஆன் வந்திருக்கேன். என்ன ஆட் ஆன் பண்ணா டாஸ்க் ஸ்விட்ச். இந்த ஆட் ஆன் தான் நம்ம எந்த விண்டோக்கு ஸ்விட்ச் ஆகுமோ அந்த விண்டோக்கு நம்ம ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த விண்டோக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் ஆயிடும். தென் அந்த அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்க நான் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் Alt E ப்ரெஸ் பண்றேன். எக்ஸல் மூவ் ஆகும். book 1 Excel sheet 1 table 1 Tamil India Tamil phonetic இப்போ நான் Alt E ப்ரெஸ் பண்ணேன், எக்ஸலுக்கு மூவ் ஆச்சு. இப்போ நான் Alt W ப்ரெஸ் பண்றேன், விண்டோ வின்வொர்க் மூவ் ஆகும். document 1 dash word document page 1 section 1 blank இப்போ நான் Alt C ப்ரெஸ் பண்ணா குரோம் ஓப்பன் ஆகும். new tab Google Chrome toolbar address and search bar edit இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஸ்விட்ச் NVIDIA ஆட் ஆன் ஸ்டோர்ல போயிட்டு டாஸ்க் ஸ்விட்ச் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். கேரக்டர் நேவிகேஷன் பண்ணீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி டாஸ்க் ஸ்விட்ச் இந்த ஆட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எந்த அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்க ஷார்ட்கட் கிரியேட் பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. folder view list Zoom Workplace 37 on 37 Microsoft Edge 9 on 37 new tab personal Microsoft Edge with ஓகே, நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசருக்கு நான் அந்த ஷார்ட்கட்டை நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஆடை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்கு நான் கிரியேட் பண்ற ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கண்ட்ரோல் F12. context menu ஓகே, ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்சர்ட் கண்ட்ரோல் F12 ப்ரெஸ் பண்ண ஒரு கான்டாக்ட்ஸ் மெனு வந்து ஓப்பன் ஆகும். இங்க create a new entry for this application C கிரியேட் a நியூ என்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. edit task switcher entry dialog name edit alt plus n selected message இது டைட்டில். நீங்க டைட்டிலுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். application name exit keystroke non button alt plus K இங்க கீ ஸ்ட்ரோக்னு இருக்கா, இங்க ஸ்பேஸ் ஆர் என்டரை ஹிட் பண்ணுங்க. space press designed keystroke now இப்போ நம்ம கீ ஸ்ட்ரோக்கை செட் பண்ணணும். உங்களோட கீ ஸ்ட்ரோக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் என்னோட கீ ஸ்ட்ரோக்கை நான் ப்ரெஸ் பண்றேன். இங்க நான் பார்த்தீங்கன்னா Alt M ப்ரெஸ் பண்ணா ஓப்பன் ஆகிற மாதிரி இங்க கீ ஸ்ட்ரோக்கை நான் செட் பண்றேன். keystroke alt plus M ஓகே, Alt+M நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன், செட் ஆயிடுச்சு. சேஞ்ச் பண்ண மறுபடியும் நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேப் ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். application for launch window title index of 0 K button space new tab personal Microsoft Edge window new tab Microsoft ஓகே, நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நான் இப்போ வேற விண்டோக்கு ஸ்விட்ச் ஆகுறேன். new tab Google Chrome toolbar address and search bar edit as autocomplete control plus L search Google or type a URL blank இப்போ நான் Alt M ப்ரெஸ் பண்றேன். new tab personal Microsoft Edge window new tab Microsoft Edge region app bar navigation landmark address and search landmark collapse search or enter web address நான் Alt E ப்ரெஸ் பண்றேன். book 1 Excel sheet 1 table இந்த மாதிரி நம்ம ஆப் ஸ்விட்சிங் வந்து ஃபாஸ்டா எஃபிஷியண்டா ஸ்விட்ச் ஆகுது. இந்த டாஸ்க் ஸ்விட்ச் NVIDIA ஆட் ஆன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட செட்டிங்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். NVIDIA menu கோ டு NVIDIA மெனு, சப் மெனு, preferences submenu settings S செட்டிங்ஸ் குள்ள வந்துக்குங்க. NVIDIA settings general normal configuration dialog T Tesseract OCR tele NVIDIA task switcher entries 21 on 30 task switcher 22 on 30 task switcher entries 21 on 30 இங்க டாஸ்க் ஸ்விட்ச் என்ட்ரின்னு இருக்கும். இங்க நீங்க எந்தெந்த ஆப் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ டாப் பண்ணீங்கன்னா அங்க லிஸ்ட் காட்டும். task switcher entries property page entries list alt plus E BMS alt plus நாங்க கிரியேட் பண்ணிருக்க Chrome BMS. alt plus code alt plus V code Excel alt plus E Excel C program files Microsoft Office root Office 16 Excel message alt plus M notepad Telegram Winword alt plus இத்தனை இதுவும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இத்தனை ஆப்க்கு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் இல்ல ரிமூவ் பண்ணணும், அப்படியே நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு டாப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா add button alt plus A ஆட் edit button alt plus E
எடிட் Remove button Alt plus R. ரிமூவ் ப்ரெஸ் பண்ண ஓகே ஒன்றா ரிமூவ் ஆயிடும். எடிட் கொடுத்து நீங்கள் கீ ஸ்டோக்கை நீங்கள் மறுபடியும் போய் எடிட் பண்ணிக்கலாம். OK button. Cancel button. Apply button. All categories. List Alt plus. Task switcher 22 on 30. டாஸ்க் ஸ்விட்ச் பார்த்தா இது வந்து செட்டிங்ஸ். Task switcher property page. Automatically maximize target window. Checkbox checked. இது செக்ல இருக்கட்டும். Volume on click slider 50. இது வால்யூம். OK button. Cancel button. Apply button. Alt plus categories. List Alt plus. ஸோ அவ்வளோதான் செட்டிங்ஸ். இதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்னும் சில ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. நீங்கள் இன்புட் ஜெஸ்டரில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இல்லைனா யூசர் ஹெல்ப் விண்டோவில் போய் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இன்னும் சில விண்டோஸில் இருக்குது. விண்டோஸை ஹைட் பண்ணுறது, ஹிடன் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஸோ யூ வாண்ட் டு செக் இட். பட் ஒன் டிஸ்க்ளைமர், இந்த ஆடான்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் திஸ் பிசிக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆனாலும் அது வந்து ஓப்பன் ஆக மாட்டுது. ஸோ சம் ஆப்ஸ் சாஃப்ட்வேருக்கு வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணாலும் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். மேக்ஸிமம் ஆப்புக்கு வந்து ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கரெக்ட். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.